மோதல் காரணி B. இங்கு ஒரு அணு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நோக்கி நாம் ஆல்பா துகள்களை செலுத்துகிறோம். ரூதர்ஃபோர்டின் பரிசோதனையில் சில ஆல்பா துகள்கள் ஏன் வலுவாக திசை திரும்பி செல்கின்றன, மற்றவை ஏன் சற்று வளைகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த படத்தில் எந்தெந்த ஆல்பா துகள் அணுக்கருவுக்கு அருகில் செல்கிறதோ அதன் திசை வலுவாக திசை திருப்பப்படுகிறது. எவை சற்று தொலைவில் செல்கிறதோ அதன் திசை குறைவாக திசை திருப்பப்படுகிறது. இதன் ரகசியம் மோதல் காரணி என்று அழைக்கப்படும் இயற்பியல் அளவில் உள்ளது. இங்கு ஒரு அணுக்கரு கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் ஒரு ஆல்பா துகளை மிக அதிக தொலைவில் இருந்து செலுத்துகிறோம். இந்த ஆல்பா துகள் அணுக்கருவின் விசையினால் திசை திருப்பப்படுகிறது. ஆல்பா துகள் நேர்மின்னூட்டம், அணுக்கருவும் நேர்மின்னூட்டம். எனவே அவை ஒன்றை ஒன்று விரட்டும். அதனால் ஆல்பா துகளின் திசை திருப்பப்படுகிறது. ஆல்பா துகள் திசை திருப்பப்படாமல் இருந்தால் அது ஒரு நேர்கோட்டில் சென்றிருக்கும். மிக அதிக தொலைவில் உள்ள ஆல்பா துகள் செல்லும் திசை புள்ளி கோட்டால் குறிக்கப்படுகிறது. இந்த புள்ளிக்கோட்டுக்கும் அணுக்கருவுக்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவை நாம் B அதாகப்பட்டது மோதல் காரணி என்று அழைக்கிறோம். திசை திருப்பப்பட்ட ஆல்பா துகளுக்கும் திசை திருப்பப்படாமல் சென்றால் உள்ள ஆல்பா துகளுக்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டா. இது சிதறல் கோணம் என்று அழைக்கப்படுகிறது. வரையறை: ஒரு ஆல்பா துகள் ஒரு தங்க அணுக்கருவை நோக்கி செல்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். மோதல் காரணி B என்பது துகள் திசை திருப்பப்படாவிட்டால் கருவிலிருந்து துகள் செல்லும் பாதைக்கான பக்கவாட்டு தொலைவு ஆகும். மோதல் காரணி B என்பது துகள் திசை திருப்பப்படாவிட்டால் கருவிலிருந்து துகள் செல்லும் பாதைக்கான செங்குத்து தொலைவு ஆகும். மோதல் காரணி B சிறியதாக இருந்தால் அது அணுக்கருவுக்கு நெருக்கமாக செல்லும். இதனால் வலுவான விரட்டு விசைக்கு உட்படும். மேலும் பெரிய சிதறல் கோணம் ஏற்படும். மாறாக மோதல் காரணி பெரியதாக இருந்தால் அது அணுக்கருவுக்கு தொலைவில் செல்லும். எனவே பலவீனமான விரட்டு விசைக்கு உட்படும். நமக்கு சிறிய சிதறல் கோணம் தீட்டா ஏற்படும். அணுக்கருவின் மையத்திற்கும் ஆல்பா துகள் அதிக தொலைவில் உள்ள போது அதன் திசைவேக வெக்டாரின் திசைக்கும் இடைப்பட்ட செங்குத்து தொலைவானது மோதல் காரணி B என வரையறுக்கப்படுகிறது. அணுக்கருவின் மையத்திற்கும் ஆல்பா துகள் தொலைவில் உள்ள போது அதன் திசைவேக வெக்டாரின் திசைக்கும் இடைப்பட்ட செங்குத்து தொலைவு மோதல் காரணி B என்று வரையறுக்கப்படுகிறது. சிதறல் கோணத்துடன் தொடர்பு: B ஈக்குவல்ஸ் K டைம்ஸ் cot θ/2 என்ற ஒரு தொடர்பு நமக்கு கிடைக்கிறது. இங்கு K என்பது 1/4πε0 2ZE² /mV0² ஆகும். இங்கு Z என்பது அணுக்கருவு அணு எண், E என்பது எலக்ட்ரானின் மின்னூட்டம், M என்பது ஆல்பா துகளின் நிறை, V0 என்பது ஆல்பா துகளின் ஆரம்ப வேகம், தீட்டா என்பது சிதறல் கோணம். சிறிய மோதல் காரணி B இருந்தால் பெரிய சிதறல் கோணம் தீட்டா ஏற்படும். மாறாக பெரிய மோதல் காரணி B இருந்தால்
சிறிய சிதறல் கோணம் தீட்டா ஏற்படும். ஒரு ஆல்பா துகள் அணுக்கருவுக்கு அருகில் எவ்வளவு நெருக்கமாக செல்கிறது? ஒரு ஆல்பா துகள் அணுக்கருவுக்கு அருகில் எவ்வளவு நெருக்கமாக செல்கிறது, அதனால் அது எவ்வளவு திசை திருப்பப்படுகிறது என்பதை மோதல் காரணி தீர்மானிக்கிறது. ரூதர்ஃபோர்டின் சிதறல் பரிசோதனை இந்த தொடர்பால் விளக்கப்படுகிறது. நீட் குறிப்பு. நீட் தேர்வில் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்: மோதல் காரணி அதிகரித்தால் சிதறல் கோணம் அதிகரிக்குமா அல்லது குறையுமா? நமக்கு விடை தெரியும். கண்டிப்பாக சிதறல் கோணம் குறையும். இந்த எதிர் தகவு தொடர்பை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சமன்பாடு B = K times cot theta by 2.